ரெண்டு நிமிஷம் பேசுவாங்க எனக்கு நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். மூணு இன்னைக்கு படம் பார்க்க வந்தேன். பக்கத்தில் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம், அந்த நன்றி. படம் பார்த்து நான் 10 நிமிஷம் வந்தேன். ரெஸ்பான்ஸ் வந்து எல்லாரும் பெரிய நிம்மதி தெரிஞ்சு எல்லாரும் படம் பிடிச்சி ரொம்ப நன்றி. படத்தோடைய கிளைமேக்ஸை பார்த்ததை அது மட்டும் சொல்ல வேணாம் மட்டும் உங்களுக்கு எப்படி இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கணும், அது மாதிரி படம் பார்க்குற அத்தனை ஒரு புதிய அனுபவமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதே போல் படம் பார்க்குற ஆடியன்ஸும் அதை வெளியே சொல்லாமல் கட்டி காப்பாற்றணும் எங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் மிக்க நன்றி. படத்துக்கு எழுதும் இருந்து எழுதுனது இன்டர்வியூஸ் எடுத்தது மிகப்பெரிய சப்போர்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிறதும் நீங்கள் உங்கள் வீடியோஸ் ஆகுது எல்லாமே வந்து இந்த படத்துக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும். மிக்க நன்றி. டைரக்டர் மித்திலன், மம்தா மோகன்தாஸ், டைரக்டர் பேசுவார் மற்ற நடிகர். எல்லாருக்கும் வணக்கம். சொன்ன மாதிரி இந்த ப்ரோமோயிலுக்கு அப்புறம் நான் வந்து தேடுறதுக்கு நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன எழுதுப்பீங்க என்ன சொல்ல போகிறது ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ க்ரௌடாக இந்த படத்தை நான் பார்க்குறேன். எடிட் கூட நானும் பார்த்து இங்கே கைத்தட்டல் வருமா, இங்கே எமோஷன் வருமா, இங்கே சிரிப்பாங்களான்னு ஒரு மொமெண்ட்டாக நான் பார்த்துட்டே உட்காந்து மூலையில் இருந்தேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இதை வந்து எங்கெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேச மாட்டாங்க, ரொம்ப பில்லியன்ட்டு அமைதியாக இருப்பாங்க, மெச்சூர்டாக இருப்பாங்க, கிளாப்ஸ்லாம் அடிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க உட்காந்து படம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கிளாப்ஸ் வருது, எங்கே பார்த்தாலும் சிரிப்பு வருது. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது எப்படி 50ஆவது படம் ரஜினி சார் பாம்பு ஒரு இது இருக்குது சென்டிமெண்ட், அது வந்து படம் இருக்கு அப்படின்ற மாதிரி அதை எப்படி மக்கள் செல்ல கொண்டு வந்து சேர்த்து ஏன் பாம்பு எடுத்து அதெல்லாம் இல்லை கதைக்குள்ள அதை இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறாங்க. முதல்ல இது 50ஆவது படம் நினச்சி பண்ணல ஸ்கிரிப்டில் ஏற்கனவே அது இருந்தது. அது நான் நடிக்கும்போது அது எப்படியா இருக்குன்னா அது ஒரு சூழலாகவோ அது ஒரு சுச்சுவேஷனாகவோ இல்லை அந்த வர இன்னொரு கதாபாத்திரத்துக்கு கம்மியாகவோ அந்த மாதிரி ஒரு கணக்கு தான் பார்த்தீங்க. நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு மக்கள் நடிச்சா குப்பை தொட்டி நடிக்கும்ன்றதை எப்படி நீங்கள் இதை செட்டிங் எடுத்துருந்தீங்க? நான் இப்போதான் ஒரு விஷயம் நல்லா இருக்கேன். கிளைமேக்ஸ் மட்டும் இல்லை சில விஷயம் உங்களுக்கு படமாக்கும்போது தெரியும். முதல்ல சொன்னேன், சில படமாக்கும்போது தெரியும் உங்களுக்கு இது சொல்லணும், இது சொல்லக்கூடாது, இது சொன்னால் பிரச்சனை இல்லை, இது சொன்னால் பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதெல்லாம் சொல்லாது பிரச்சனை இல்லை. அதாவது சாரி நான் இல்லை எது சொல்லலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதனா சுவாரஸ்யப்படுத்துவா தெரியாமல் இருந்தபோது அந்த சுவாரஸ்யப்படுத்தினதையும் நீங்கள் தெரிவிக்க வேணாங்கிறது தான் வேண்டுகோள். தமிழ்நாட்டில் 40 லட்சம் பேர் 50ஆவது நடிக்கிறீங்களா? இதுவும் நல்ல கேள்வியாக இருக்குது. இப்படி 40 தமிழ் மக்கள் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி 50-100 பேர் கொடுத்தாங்கன்னா கூட எல்லாம் மக்கள் டைரக்டர் சார் நாளுக்கு அப்புறம் வந்து சேதுரன் வந்து இஸ்ரோக்கு வந்திருக்காரு. பாராட்டு மழை எப்படி இருந்தது? பத்திரிகையாளரோட பாராட்டு மழை இல்லை, பாராட்டு அரவணைப்பு அதிகமாக எல்லாம் அன்பு முத்தங்கள் அதிகமாக எனக்கு முத்தம் முதல்ல சிரிப்பு பார்க்கறது சந்தோஷம் எவ்வளோ பெரிய விஷயம் தான் தெரியும். நீங்கள்லாம் வந்து படம் பார்க்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு சந்தோஷமும் வந்து எங்களுக்கு வந்து பெரிய போக்கு அது வந்து. அதனால் நாங்கள் படம் உங்களுக்கு காமிக்கும் போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கிறது தான் எங்களுக்கு ஒரு சமயம் ஒரு பதட்டமும் பயம் இன்னைக்கு இந்த பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேர் வந்து இது இந்த படத்தில் அவங்களும் ஒரு நபராக இருந்து இயக்குனராகவோ நடிகராகவோ தயாரிப்பாளராகவோ இல்லை நண்பராகவோ குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தோட வெற்றியோ இல்லை இந்த படத்தோடைய நீங்கள் பார்த்த நல்ல படம் பார்த்துட்டு உங்களுடைய சந்தோஷம் அது வந்து இதில் இருக்க ஒரு உறுப்பினராக நீங்கள் தெரியப்படுத்துறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. டைரக்டர் சார் ஒரே ஒரு கேள்வி, அதான் படம் 2 படம் வெற்றி படம் ஆயிடுச்சு, அது வாழ்த்துக்கள். அதான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க சூப்பர் ஸ்டாருக்காண்டி ஒரு கதை வச்சிருக்கேன் டபுள் ஆக்ட்னு, அதை சொல்லிட்டீங்களா? இல்லை அதை சூப்பர் ஸ்டாருக்காக அடுத்த படத்துக்காக இந்த படத்தை பாம்பு கொண்டு வந்துட்டீங்களா? ஸ்டார் மட்டும் இல்லை, எல்லாரும் கூட ஒர்க் பண்ண ஆசையாக இருக்குது. நான் முன்னாடி ஸ்டேட்மெண்ட் சொல்லலை இல்லை 2 டபுள் ஆக்ட் ஸ்டோரி ஒன்று இருக்குன்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் சொல்லி என்ன கேட்குது இந்த மாதிரி நான் எதுவும் சொல்லலை. ஆனால் எல்லாரோட ஒர்க் பண்ண ஆசையாக இருக்குது. ஓகே, இல்லை நீங்கள் கொண்டு வந்தனால அதை கேட்போம். இந்த படத்தையும் வேற லெவலில் பண்ணிருக்கேன். இல்லை இது பர்சனலாக ரொம்ப சில பேர் ரொம்ப ஆசையாக இருக்கும்.
அவங்களோட ஏதாவது கரெக்டாக அமைச்சா ஏதாவது வாங்கினேன் ஒர்க் பண்ணுங்க கூட இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா மாதிரி கொஞ்சம் ஒரு சுயநலத்துக்காக கொடுத்து அது மாதிரி அவங்க கூட ஆடியில் அந்த ட்ரைலர் ஆக்டர் சொல்லியிருந்தார் சில பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்துலேயும் ரொம்ப சரின்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் அவர் சொன்ன மாதிரி அதை நினச்சிருந்தாங்க. அதை தாண்டி ஏதாவது பண்ணியிருக்காங்க. படம் படம் மாதிரி இல்லை கேட்டீங்கன்னா இல்லை நீங்கள் இவரை கேட்க தாண்டி தான் அவர் வந்து இந்த தாண்டி எதாவது பண்ணும்போது படம் பார்க்காதவர் கேட்காச்சு படம் பார்த்து கரெக்டாக அந்த நடிப்புக்கு இவங்க தான் கரெக்டாக சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மணிகண்டன் வந்து செட்டிலாக ரெண்டு சீன் வராது இருந்தாலும் ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சிங்கிள் வர சீனில் வேறு லெவலில் இருக்கும். அதை தான் நாங்கள் கேட்கணும். இந்த ஒரு கதாபாத்திரம் அப்புறம் அவங்க இல்லாட்டி அந்த வயசுல இருக்கு வேற யாராவது தேவைப்படும் அப்படிதான். ஸோ இவங்களோட வேலை ஒர்க் பண்ணதுனாலையும் இவங்க மேலே எதுவும் நம்பிக்கை இருக்கிறதுனாலையும் அவங்க இருப்போம் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறாரோடையும் பாரா சரணா இருக்கும்போது இவங்க போன படத்தை இந்த அனுபவத்தையும் செஞ்சு விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பாஸ்டர் சொல்லுறது அது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கும். ஒரு முறையும் படமாக்கும் போது என்ன கேள்வி கேளுங்க நினைச்சதெல்லாம் வருதான்னு தெரியாது. இல்லை